ஹாய், இன்னைக்கு வந்து கரம் மசாலா பவுடரும் பிரியாணி மசாலா பவுடரும் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா? முதல்ல பிரியாணி மசாலா பவுடருக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, 4-5 பட்டை, 2 மராட்டி மொக்கு, 4 அன்னாச்சி பூவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 4-5 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய். இதில் சேர்த்து நல்லா மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த பிறகு இதை நம்ம தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சூடாக இருக்கும்போது மட்டும் அரைக்கக்கூடாது. நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ நல்லா ஒரு பவுட்ரு வந்துடுச்சு. இது நம்ம தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ கரம் மசாலா தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4-5 பட்டை, 2 அன்னாச்சி பூவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், 3 ஜாதி பத்திரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துன்னுக்கிறேன் நான். நீங்கள் நம்ம கிராம்பு மட்டும் 1 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துன்னுக்கிறோம். ஏன்னா அதிகமாக சேர்த்தா காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாமும் ஸ்பைஸஸ் 2 டீஸ்பூனாக சேர்த்துக்கிறோம். ஆனால் கிராம்பு மட்டும் 1 டீஸ்பூனாக தான் எடுத்துக்கணும். நம்ம இங்கே நல்லா இப்போ ஆறிடுச்சு. இதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் கரெக்டான அளவில் வீட்டில் நம்ம வறுத்து அதை அரைக்கும் போது டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப நாளைக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கிரேவிக்கு, பிரியாணிக்கு, வெஜ் குருமா எல்லாத்துக்கும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பிரியாணி மசாலா பவுடரும் கரம் மசாலா பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.